ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்டனிங்கில் தாங்க வீடியோ எடுத்தேன். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தாங்க வீடியோ எடுத்தேன். ஒரு 3:30க்காக தான் எடுத்தேன் நான். மல்லிப்பூ செடி பாருங்கள். மல்லிப்பூ இல்லை, இது மல்லிப்பூ தான். இது வந்து வேறு அடுக்கு மல்லி பாருங்கள். பூ பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். நார்மல் மல்லியில் வந்து சின்னதாக தான் இருக்கும். இது வந்து இதழ் பாருங்கள் நிறையவே இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்காங்க, பூ பூத்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. 4 பூ பூத்துருக்காங்க. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா கம்போஸ்டிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். பாருங்கள், கம்போஸ்டிங் வந்து இது வந்து பழைய மண், கத்திரிக்காய் செடி இருந்தது. அது சரியாக வரல, அதனால் அதை பிடுங்கி போட்டுட்டேன். இப்போ அந்த மண்ணிலே தான் வேறு கம்போஸ்டிங் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ மண் கருப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு பார்த்திங்கன்னா சண்டே இறாலாம் செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா. அந்த இறா வேஸ்ட்டு தான் இருக்குது. அதை போட்டு தான் இன்றைக்கி கம்போஸ்டிங் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 15 டேஸ் கழித்து காட்டுறேன் நான். இப்போ அதை தான் கம்போஸ்டிங் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மீன் போட்டு உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன். வாசனை வரல, புழு இல்லை, எதுவும் இல்லைன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எறாத்தலை வேஸ்ட்டு, மீதி எல்லாம் வந்து வேஸ்ட்டு. இந்த தேங்காய், அழுகி போன தேங்காய் கூட வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. இப்போ எல்லாமே கொட்டி கம்போஸ்டிங்க்கு ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி இது வந்து கத்திரிக்காய் செடின்னு சொல்லியிருந்தேன்னா, கத்திரிக்காய் செடி தான் பிடுங்கிட்டேன், சரியாக இல்லைன்னுட்டு. இப்போ அந்த வேஸ்ட்டையும் எடுத்து அதிலே போட்டுடலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, காயும் வரல, எதுவும் வரல. அதனால் இது ஒன்று தான் இருந்துச்சு. சரி பிடுங்கிட்ட வேறு வந்து நம்ம சீட்ஸ் போட்டு புதுசாக ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இதையும் எடுத்துட்டேன். அதையும் போட்டுட்டு இந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்க வேஸ்ட்டை வந்து யாரும் வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. எல்லாமே கம்போஸ்டிங் ஆகிடும். எல்லாம் அப்படியே போட்டு பரப்பி விட்டுடலாம். இது எடுத்து வச்சு செய்ய முடியாது, யாராவது வந்து ஸ்மெல் வந்துடும். அதனால தான் நான் உடனே போட்டுட்டேன். நேற்றுக்கு மட்டும்தான் இதில் வேஸ்ட்டு. மீதி வந்து தோசை, மீந்து போன அந்த ஒரு 2-3 வடை இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. ஆரஞ்சு பழத்தோல், சீதா எல்லாமே போட்டு மூடிட்டு மண்ணை போட்டு நான் ஃபில் பண்ணிடுறேன். இது எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்ட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். நான் மண், அந்த மீதி மண், எக்ஸ்ட்ரா மண் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையும் போட்டுடலாம். பிளாஸ்டிக்லாம் இருந்தால் எடுத்துடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து மீன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் போட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதையும் பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். அது எந்த அளவு, அது போட்டு வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஆகிட்ருக்கோம். இப்போ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான். இதை போட்டு அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுடுங்க. உள்ளே நல்லா மண் வந்து அந்த இறாத்தோலெல்லாம் விட போய் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் அதெல்லாம் வந்து போட்டு ஊற வச்சுருக்க தண்ணி தான். நான் எப்போவுமே ஆல்ரெடி இந்த மாதிரி இருந்து வச்சுருப்பேன். அந்த தண்ணி கூட நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். அதை ஊற்றி அப்படியே மூடி கவர் பண்ணிட போகிறோம். டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு 10 டேஸ் விட்டுடலாம். டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா நடுவில் பார்த்து கொஞ்சம் நீங்கள் வந்து கலரி விடணும். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழித்து நம்ம வந்து கலரி விடணும். பாருங்கள், நான் அப்படியே போட்டு மூடி பால்கனியில் அந்த மேலேயே தான் வச்சுருக்கேன். மறைவாக கூட எங்கேயும் வைக்கல. கவர் போட்டு தண்ணி படாமல் வச்சுடுங்க, அவ்வளோதான். மழை தண்ணியோ இல்லை நார்மல் தண்ணி, அது தண்ணியும் படாமல் கவர் பண்ணிவிடுங்க. கவர் வந்து ஓட்டை இல்லாத இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு மூடிடுங்க. இது பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். நாகப்பழம் செடி வச்சுருந்தேன் கம்போஸ்ட்டுக்கு, அதாவது தர்பூசணி தோல்லாம் போட்டிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கம்போஸ்டிங் தான் அது. தர்பூசணி பழம்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு நாகப்பழம் அந்த செடி அந்த விதையிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதே தான் இப்போ பார்க்க போகிறது. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்திங்களா, அது வந்து வச்சதெல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒன்று தான் நிற்கிற மாதிரி இருக்குது, ஒன்று தான் நிற்கிது, இதெல்லாம் போயிடுச்சு. உள்ளே நம்ம வந்து அந்த இந்த பழம் தோல்லாம் எவ்வளோ போட்டோம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. 10 டேஸ் தான் ஆச்சு. எந்த அளவு வந்து மக்கிட்டு இருக்குன்ட்டு நீங்களே கண் கூட நேராக பார்க்கலாம். வேஸ்ட்டு. அதனால் வந்து வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டுங்களை எதுவுமே வெளியே போடாதீங்க. அதை வந்து கம்போஸ்ட் ஆகிட்டு அதில் ஒரு செடியை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வீட்லேயே வந்து செடிங்க வளருதுன்ட்டு ஒரு பெருமையாக இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அந்த செடிங்களை பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவு மக்கிட்டு இருக்குது. 10 டேஸ்க்கு எல்லாமே மக்கிடுச்சு பாருங்கள், கருப்பாயிட்டு இருக்குது. நம்ம எவ்வளோ பெருசாக அந்த தர்பீஸோட தோல் போட்டோம், ஒன்றுமே இல்லை பார்த்திங்களா. நம்ம போட்ட அந்த நாகப்பழம் செடி கூட போயிடுச்சு, ஆனால் நிற்கலை. ஒன்று மட்டும் இருக்குது. அவ்வளோதாங்க. அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே மூடி திருப்பி வச்சிடலாம். இதில் நான் வேறு ஒரு செடி அதெல்லாம் ரெடி பண்ணி வாங்கி வைக்க போகிறேன். இல்லைன்னா கத்திரிக்காய் சீட்ஸ் இருக்குது, அதை போட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா
பவழமல்லி செடி நான் வாங்கி வச்சேன் பார்த்தீங்களா, அது இப்போ தான் குட்டியாக துளிர் விடுறாங்க. ரொம்ப நாள் அதாவது 10-15 நாளைக்கு ஆயிடுச்சு. லேட்டாக தான் துளிர் விடுது ரெண்டாவது. பரவாயில்ல, ஆனால் வந்து துளிர் விட்டுட்டு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நல்லாவே வருவாங்க, பிக்கப் ஆகிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இருக்க வேஸ்ட்டை வந்து வெளியே போடாமல் மீனோ எறாவோ நம்ம எந்த வேஸ்ட்டுமே பிளாஸ்டிக்கை தவிர எந்த வேஸ்ட்டுமே வெளியே போட வேணாம். மக்க வச்சு செடி வைக்கலாம். ஹாப்பி கார்டனிங்.